அம்மா, நீங்க எங்கேயோ என் பக்கத்துல தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னை விட்டு போயிடாதம்மா. நான் உள்ளதாம்மா இருக்கேன். இந்த ரூம் கதவு பூட்டி இருக்குமா. என்னை வந்து காப்பாத்துமா. தமிழ் தமிழ் என்ன கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. இதே மாதிரி கிரவுண்ட்ல இருக்கிறப்போ தோணுனதுனால தான் தமிழ் காணாம போனதே தெரிஞ்சது. இப்போ தமிழோட குரல் இங்க கேக்குதே. அப்படின்னா தமிழ் இங்கதான் எங்கேயாச்சும் இருக்காளா? மேடம், என்ன மேடம் நீங்க இன்னும் போகலையா? இல்ல, என் பொண்ணு இங்கதான் எங்கேயோ இருக்கா. எனக்கு நல்லா தெரியும். அவ பேசுற சத்தம் எனக்கு கேக்குது. என்ன மேடம் சொல்றீங்க? இப்பதான் உங்க பொண்ணால பேச முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப என்னடா நான் குரல் கேக்குதுங்கிறீங்க? நானும் இங்க தானே இருக்கேன். அந்த மாதிரி எனக்கு எதுவும் கேட்கலையே. இல்ல சார், அது என் பொண்ணு தமிழோட குரல் தான். அவ கண்டிப்பா இங்க எங்கேயோ பக்கத்துல தான் இருக்கா. என்னாச்சு பாரதி? சார், தமிழ் இங்கதான் இருக்கான்னு எனக்கு தோணுது சார். நான் தேடுறதுக்காக போனா இவர் இந்த பக்கம் போக கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு சார். மீறி போவேன்னு சொன்னதுக்கு என்ன பிடிச்சு தள்ளி விடுறாரு. குழந்தைய காணும்னு அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் சார் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? என்ன சார் ஆளுக்கு சும்மா சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க தான் இருக்கேன். குழந்தை வரலன்னு சொன்னா நம்பணும். நீங்க ஏன் இந்த விஷயத்துல இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறீங்க? நாங்க இப்ப இந்த இடத்துல தேடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமா, பிரச்சனை தான். நீங்க வேற பக்கம் போய் தேடுங்க. இந்த பக்கம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். அந்த ட்ராக்ல தமிழ்னு ஒரு பொண்ணு இருக்கணும். எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த பொண்ணு எங்க சார்? நேரம் வேற ஆயிடுச்சு. தெரியலையா சார்? இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வர மாதிரி தெரியல. அவங்க போட்டியில கலந்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? டைம் ஆச்சு சார், நம்ம ஆரம்பிச்சிடலாம். சரி, ஆரம்பிச்சிடலாம். சார், சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தமிழும் இந்த போட்டியில கலந்துக்க தான் வந்திருக்கு. சரி, சாரி சார். பரவாயில்ல, போய் ட்ராக்ல நிக்க சொல்லுங்க. தமிழ், இங்க பாரு தமிழ், இந்த நிமிஷம் நீ வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது. இந்த போட்டியில ஜெயிக்கிறது மட்டும்தான் இப்போ உன்னோட டார்கெட்டா இருக்கணும். ஓகே? தமிழ், சூப்பர் சூப்பர். இந்த ரன்னிங் காம்படிஷன்ல தமிழ் செல்வி சூப்பரா ஓடி முதலாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. என்னையாச்சு? மன்னிச்சிடுங்க சார், நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அந்த பொண்ணு கடைசி நிமிஷத்துல ட்ராக்ல வந்து நின்னு போட்டியில ஜெயிச்சிட்டா சார். என்ன மன்னிச்சிடுங்க சார். யோ, போடா ஐயா. சூப்பர்டா. சூப்பர் பாப்பா. அடுத்த பிடி உஷா நீங்க தான். என்ன ஓட்டம் ஓடுறீங்க? சூப்பர் தமிழ். இவ்வளவுதான். ஒரு தடவை ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டா அடுத்து வர போட்டி எல்லாமே ரொம்ப ஈஸி ஆயிடும். நீ இப்போ அடுத்த மேட்ச்க்கு ரெடி ஆகு. அப்பா நான் உன் கூடவே இருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. சரி, இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நடந்த எதை பத்தியும் யோசிக்க கூடாது. என்னால உன் மனசை புரிஞ்சுக்க முடியுது. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தமிழ். அதனால தான் உன்னால இப்ப ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. ஓகேவா? சரி, இப்போ போய் ரெஸ்ட் எடு. தோக்கல கூட்டு போ. தவக்கல, வாடா. இவனையும் கூட்டு போ. சார், ஒரு நிமிஷம் வாங்களேன். சார், தமிழை யார் இப்படி பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும் சார். அதுக்கு அவசியமே இல்லை பாரதி. அந்த கல்பரேட் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சார் சொல்றீங்க?
சொல்லுங்க மேடம். ஏய், என்ன என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் எப்படி அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாங்க? மேடம் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் மேடம். ஆனால் அந்த பொம்பளை அந்த பொண்ணு அங்கே தான் இருக்கான்னு பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன் மேடம். நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் மேடம். இத சொல்றதுக்கு தான் நான் உன்னை வர வச்சேனா? சொன்ன வேலையை செய்யறதுக்கு துப்பு இல்ல, காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை நம்பினதுக்கு என்னதான் சொல்லணும்? சரி ஓகே. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். என்னை பத்தி எதுவும் உளறி வச்சியா? அதெல்லாம் இல்லை மேடம். ஆனால் எனக்கு என்னமோ அந்த பொம்பளைக்கு உங்கள் மேலே டவுட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மேடம். சரி சரி, நானே இந்த விஷயத்த சமாளிச்சுக்கிறேன். நீ யார்கிட்டயும் மாட்டாம மட்டும் இருந்துக்கோ. முதல்ல இந்த ஏரியாவை விட்டே கிளம்பு. சரிங்க மேடம். இப்ப என்ன பண்றது மித்ரா? கண்டிப்பா ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அவன் சொல்ற மாதிரி பாரதிக்கும் ஆதிக்கும் ஏன் மேல டவுட் வந்த மாதிரி ஒன்னும் தெரியல. மித்ரா, எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல எதுவும் பண்ணாம இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. இல்ல நந்தினி, நான் இந்த விஷயத்த விட போறதாவே இல்ல. கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும். இங்க பாரு மித்ரா, நான் உன்கிட்ட சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எனக்கு இப்ப அதுக்கு நேரமும் இல்ல. நான் நேரா விஷயத்துக்கே வரேன். இங்க பாரு, என் பொண்ணு இன்னைக்கு நடக்கிற காம்படிஷன்ல ஜெயிக்கிறது மட்டும்தான் எனக்கு இப்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பிரச்சனை வர மாதிரி நீ ஏதாவது பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. ஏன் அதுக்கப்புறம் இந்த பாரதிய நீ வேற மாதிரி பாப்ப. அப்புறம் உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ். ஆதிக்கிட்ட பேசுறப்போ ஓவரா நடிக்காத. நீ நடிக்கிறன்னு பச்சையா செவப்பா மஞ்சளா அப்பட்டமா தெரியுது. அதனால உன்னோட ஓவர் ஆக்டிங்க கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் நார்மலா ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணு, சரியா? பாரதிக்கு டவுட் வந்துருச்சு மித்ரா. இனிமே எது பண்ணாலும் வசமா மாட்டிப்போம். இந்த விஷயத்த இதோட விட்டுரு, அதான் நமக்கு நல்லது. அவ என்ன சொல்லிட்டு போறான்னு பார்த்தல? என்ன நந்தினி, பயந்துட்டியா? அந்த 2 குட்டி பசங்களும் நேத்து நம்ம ரூமுக்கே வந்து என்ன பேச்சு பேசினாங்கன்னு பார்த்தல. அவங்களை எப்படி சும்மா விட முடியும்? அந்த பாரதியோட பொண்ணு அதிக பிரசங்கி. அவ வாய் பேச முடியலனா கூட அவ என்ன நினைக்கிறான்னு அவ தம்பியை வச்சு நம்ம கிட்ட பேச வைக்கிறா பாத்தியா? அவ எப்படி நம்மள கிண்டலா பேசினான்னு பார்த்ததானே? தம்ம தூண்டு வாண்டா இருந்துகிட்டு நேத்து வந்து என்னெல்லாம் பேசிட்டு போச்சுங்க. என்னாலலாம் முடியாது. அவளை ஏதாவது பண்ணியே ஆகணும். பண்ணாம நான் விடவும் மாட்டேன். நான் என்ன சும்மா வேடிக்கை பாக்குறதுக்கு அவ கூட கிளம்பி வந்தேன்னு நினைக்கிறியா? அவ பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவ கதறத பாக்குறது தான் எனக்கு முக்கியம். அடுத்த மேட்ச்ல அந்த தமிழ் ஜெயிக்கவே கூடாது. அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். இவ விட மாட்டா போல இருக்கே.